அதாவது கடக ராசியிலும் புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பெண்களால் சில பிரச்சனைகள் ஏற்படும். எந்த ஒரு விஷயமும் ஒரு ஹாப்பினஸ் இல்லாமல் செய்யக்கூடிய ஆட்கள் பூச நட்சத்திரக்காரர்கள். ஏன்னு கேட்டால் சனியுடைய நட்சத்திரம் இந்த 19 வருஷம் தசாபுக்தி இருக்கும்போது இவங்க காலேஜ் லைஃப்லேருந்து தான் இவங்களுக்கு ஒரு நல்ல நேரமே ஸ்டார்ட்னே சொல்லலாம். பொதுவாக இந்த பூச நட்சத்திரக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா லவ் மேரேஜ் தான் நிறையபடியாக நடக்குது. ப்ரைவேட் கம்பெனிகளில் வேலை செய்யும்போது பார்த்தீங்கன்னா இவங்க முதலாளிகிட்ட கலகம் செய்யக்கூடிய ஆட்கள்ன்ற பேரை தொழிலாளிகிட்ட படிச்சிருப்பாங்க. முதலாளிக்கு நன்மையாக நடக்கிறதுனால தொழிலாளிகள் சக பணியாளர்களிடம் பிரச்சனை ஏற்படும். இவங்க முதலாளிக்கு ஃபேவராக போகிறாருன்னு சொல்லி கூட வேலை செய்கிற ஆட்கள் இவங்க மேலே கொஞ்சம் பொறாமைப்பட்டு சில பிரச்சனைகளை ஏற்படுத்துவார்கள். ரியல் ஒன் ஆன்மீக நேயர்களுக்கு உங்கள் அன்பு ஜோதிடர் பரத்ராஜினுடைய அன்பான வணக்கங்கள். இப்போ நம்ம ராசி மண்டலத்தில் 4வது ராசின்னு சொல்லப்படுற கடக ராசியை பார்க்குறோம். காலபுருஷனுக்கு 4ஆம் இடம். இந்த 4ஆம் இடம்ன்றதுனாலே மாத்ரு சுகஸ்தானம்னு சொல்லுவாங்க. அதாவது அம்மா. சந்திரனே பெண் கிரகம்னு சொல்லுவாங்க. அதாவது சூரியன் அப்பான்னா சந்திரன் அம்மா. இந்த 4ஆம் இடம் ஒருத்தருக்கு நல்லா இருந்ததுன்னா எல்லா விஷயமும் நன்காக இருக்கும்னு சொல்லுவாங்க. அதே போல் இந்த 4ஆம் இடத்துல அமையப்படக்கூடிய ராசி என்னன்னு கேட்டிங்கன்னா புனர்பூச நட்சத்திரம். குருவுடைய ராசி, குருவுடைய நட்சத்திரமாகப்பட்ட புனர்பூச நட்சத்திரம் இந்த ராசி மண்டலத்தில் அமைய உள்ளது. இந்த புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா சுக்கிர தசை சரி இருக்காது. ஏன்னா சுக்கிரன் இவங்களுக்கு பாதகாதிபதி. சுக்கிரன் அந்தரத்தில் வந்தாலும் சரி, தசா புக்தியில் வந்தாலும் இவங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனைகளை தருவார். அதே போல் பெண்களால் சில பிரச்சனைகள் இவங்களுக்கு ஏற்படும். அதாவது கடக ராசியிலும் புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பெண்களால் சில பிரச்சனைகள் ஏற்படும். அதே போல் பார்த்தீங்கன்னா பூச நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா சனியுடைய நட்சத்திரம். பூச நட்சத்திரக்காரங்களுக்கு 19 வயசு வரைக்கும் பார்த்தீங்கன்னா சில பிரச்சனைகள் இருக்கும். தந்தையாருக்கு வருமான குறைவு, தாயாருக்கு உடல்நிலை பாதிப்பு, கல்வி கற்கிற இடத்துல கூடிய பார்த்தீங்கன்னா படிக்கலான்னு போனால் புஸ்தகத்தை மறந்தே வச்சுட்டு வந்துடுவாங்க. வாத்தியார்கிட்ட திட்டு வாங்குறது. எந்த ஒரு விஷயமும் ஒரு ஹாப்பினஸ் இல்லாமல் செய்யக்கூடிய ஆட்கள் பூச நட்சத்திரக்காரர்கள். ஏன்னு கேட்டால் சனியுடைய நட்சத்திரம் இந்த 19 வருஷம் தசாபுக்தி இருக்கும்போது இவங்க காலேஜ் லைஃப்லேருந்து தான் இவங்களுக்கு ஒரு நல்ல நேரமே ஸ்டார்ட்னே சொல்லலாம். பொதுவாக இந்த பூச நட்சத்திரக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா லவ் மேரேஜ் தான் நிறையபடியாக நடக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா இவருக்கு பார்த்தீங்கன்னா இப்போ பூச நட்சத்திரத்தில் பார்த்தீங்கன்னா 17 வயசு வரைக்கும் சனி, அதுக்கப்புறம் புதன் ஆரம்பம். புதன் தான் காதலுக்கான கடவுள்னு சொல்லுவாங்க. படிப்புக்கான கடவுள்னாலும் உயர்நிலை படிக்கும்போது இந்த லவ் மேரேஜ்ன்றது இவங்களுக்கு அதிகப்படியாக நடக்குது. அதே போல் ஆயில்ய நட்சத்திரம். இந்த ஆயில்ய நட்சத்திரக்காரர்கள் புதனுடைய நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சந்திரனுடைய ராசியிலே அமரப்பெற்றிருந்தால் இவங்க பார்த்தீங்கன்னா பிறக்கும் போதே சில உடல்நிலை மாற்றங்களில் பிரச்சனைகள் வரும். அதாவது என்னென்னு கேட்டிங்கன்னா கோல்டு, தும்பல் இதெல்லாம் இவங்களுக்கு அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்கும். எந்த நேரமும் பார்த்தீங்கன்னா தும்பல் இந்த மாதிரியான நோய்க்கு கோல்டு சம்மந்தப்பட்ட நோய்க்கு ஆளானவர்கள் இந்த ஆகில்ய நட்சத்திரக்காரர்கள். இந்த ஆகில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு கோபம் அதிகமாக வரும். இன்னொன்று இவங்களுடைய தசாநாதனானிய புதன் முடிஞ்சு கேது தசை வரும். இந்த கேது தசை வரும்போது பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வேலையில் நிறைய பிரச்சனைகள். ஏதாவது மறதி எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு விஷயம் பக்கத்துலேயே இருந்தாலும் அந்த பொருள் அந்த நேரத்துக்கு அவங்க கண்ணுக்கு தென்படாமல் மறதி. அதே போல் வேலை செய்கிற இடத்துல வேலை பணியாளர்களால் பிரச்சனைகள். அதே போல் இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய லெவல் வேலைக்கு போகும்போது அங்கே வேலை செய்ய ஆட்களுடைய தாமதத்தினால இவங்களுக்கு பிரச்சனை வரும். 2வது படிப்புன்றது இவங்களுக்கு கொஞ்சம் குறைவாகவே வரும். ரொம்ப கஷ்டப்பட்டு படிப்பாங்க. மறைஞ்ச புதன் நிறைஞ்ச கல்வின்னு சொல்லுவாங்க. இவங்க படிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் படிப்பாங்க. ஈஸியாக படிக்க முடியாது. அதே போல் இவங்களுக்கு சூரிய தசை நல்லா இருக்கும். இந்த ஆகில நட்சத்திரக்காரங்களுக்கு சூரிய தசை வரும்போது தான் நல்லா இருக்கும். சுக்கிர தசை கடகராசிக்காரர்களுக்கு சிறப்பு கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா 11ஆம் இடம் பாதகஸ்தானம். அது சுக்கிர பகவான் தான் வருவார். இந்த பாதகாதிபதி என்ன செய்வார்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள். நீங்கள் கஷ்டப்பட்ட சேர்த்த காசெல்லாம் டாக்டர்கிட்டையோ மருத்துவர்கிட்டையோ அந்த மாதிரியான நிறைய பிரச்சனைகளில் கொண்டு போய் விடுறதுனால இந்த 11ஆம் இடத்து தேவதை என்ன பண்ணுன்னா சொத்துக்களை இழக்க செய்யும். சுக்கிரனுடைய தோஷம் பெற்ற இவங்களுடைய வழிபாடு செய்ய வேண்டிய கோவில் பார்த்திங்கன்னா சிவாலயத்தில் உள்ள சந்திர பகவானுக்கு திங்கக்கிழமையில் தயிர் சாதம் நைவேத்தியம் பண்ணால் தயிர் சாதம் அல்லது பால் சாதம் நைவேத்தியம் பண்ணும்போது இவங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படும். அதே போல் திங்களூர் சென்று திங்களூர் என்ற ஒரு ஸ்தலத்துக்கு போயிட்டு சிவபெருமானை தரிசித்து பின்பு பெரியநாயகி அம்மனை தரிசித்து அதே போல் சந்திர பகவானை தரிசிக்கும் போது இவங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்களை சந்திர பகவான் தரவல்லார். இவங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு விரக்தியான தன்மையை கொண்டவர்கள்.
கொஞ்சம் சுறுசுறுப்பு கம்மியாக இருந்தாலும் விரக்தியாக இருப்பாங்க. கொஞ்சம் பார்த்தீங்கன்னா ஆனால் முயற்சி உடையவர்கள் எதை கொடுத்தாலும் உடனே சாதிச்சிடுவாங்க. இந்த ஒரு பொருளை கொடுத்தோம்னா அதை உருவாக்குங்கன்னா அதை உருவாக்கிடுவாங்க. அந்த மாதிரியான இவங்கள பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு ஆக்கத்துக்கும் ஒரு ஊக்கம் கொடுக்கணும். ஊக்கம் உடையவர்கள், கொஞ்சம் பாராட்டு பிரியர்கள். கொஞ்சம் பாராட்டினா போதும் இவங்க உடனே செஞ்சுருவாங்க எல்லா வேலையும். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா திங்களூர்ன்ற ஸ்தலத்துக்கு போயிட்டு சிவபெருமானையும் பெரியநாயகி அம்மனையும் வழிபாடு செய்து சந்திர பகவானை தரிசித்து வந்தால் சந்திரனால் ஏற்படுகின்ற தோஷங்கள் விலகி வாழ்வில் நல்ல சிறப்பாக எல்லா விஷயங்களும் இவர்கள் நடைபெறும். கடகராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் பணி புரிகிற இடத்துல நிறைய பிரச்சனைகள் ஏற்படும். அதே போல் கடகராசிக்காரர்களுக்கு பதவி உயர்வுன்றது தாமதமாகவே கிடைக்கும். அதே போல் அரசாங்க பணி இவங்களுக்கு ரொம்பவே கம்மியாக தான் கிடைக்கும். கிடைச்சாலும் ஒரு பெரிய போஸ்டிங்கில் இவங்களுக்கு கிடைக்காது. அரசாங்க ரீதியாக இருந்தால் பார்த்திங்கன்னா சில தேர்வுக்கான அணுகங்கள் தடுத்து பெரிய போஸ்டிங்கிறது இவங்களுக்கு தாமதமாகவே கிடைக்கும். அதே போல் அரசியலில் இவங்களால் அந்த அளவுக்கு முன்னுக்கு வர்றது ரொம்ப கம்மியாக இருக்கும். அரசியல் சார்ந்த விஷயங்களும் இவங்கள்ட்ட இருக்காது. அதே போல் ப்ரைவேட் கம்பெனிகளில் வேலை செய்யும்போது பார்த்திங்கன்னா இவங்க முதலாளிகிட்ட கலகம் செய்யக்கூடிய ஆட்கள்ன்ற பேரை தொழிலாளிகிட்ட படிச்சிருப்பாங்க. முதலாளிக்கு நன்மையான கருத்தினால தொழிலாளிகள் சக பணியாளர்களிடம் பிரச்சனை ஏற்படும். இவங்க வந்து முதலாளிக்கு வந்து ஃபேவராக போகிறாருன்னு சொல்லி கூட வேலை செய்கிற ஆட்கள் வந்து இவங்க மேலே கொஞ்சம் பொறாமைப்பட்டு சில பிரச்சனைகளை ஏற்படுத்துவார்கள். இந்த கடகராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ராசிக்கு 4ஆம் இடம்ன்றதுனால தாயாருக்கு சில நேரங்களில் உடல்நிலை உபாதைகள், இவங்க கூட இருக்கக்கூடிய பெண்களுக்கு எதனா ஒரு உபாதைகள் வந்துக்கிட்டே இருக்கும். அதே போல் இவர்கள் பார்த்திங்கன்னா மேடை பேச்சாளர்களாகவோ மீடியா துறை இந்த மாதிரியான விஷயங்களில் செல்லும்போது நல்ல ஒரு வெற்றி பாதை இவங்களுக்கு கிடைக்கும். சபையிலே பெரிய விஷயங்கள் செய்யும்பொழுது இவங்களுக்கு நல்ல பாராட்டுகள் ஏற்படும். இவங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அதீத ஆசை கொண்டவர்கள்னு சொல்லுவாங்க. சில நேரங்களில் நிறைய பொருட்கள் மீது ஆசை கொண்டு தேவையில்லாத பொருட்களை வாங்காமல் இருந்தாலே போதும். இவங்க தேவைக்கு அதிகமான பொருட்களை வாங்காமல் இருப்பதே சிறப்பு. ஏன்னு கேட்டிங்கன்னா அதிக ஆசை கொண்டு பொருட்களை வாங்கி அதுக்கான இஎம்ஐக்கான கட்ட முடியாமல் நிறைய பிரச்சனைகள் உங்களுக்கு வரும். வண்டி வாகனங்கள் வாங்கும்போது பார்த்து வாங்குங்க. பழைய வாகனங்கள் நீங்கள் வாங்க வேண்டாம். புதிய வாகனங்களாக வாங்குவது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அதே போல் பயன்படுத்திய பொருட்களை பயன்படுத்தினால் இவர்களுக்கு அதில் வந்து சிறப்பு இருக்காது. ஏன்னா நிறைய ரிப்பேர் ஆகக்கூடிய விஷயங்கள்லாம் இந்த ராசிக்காரர்களுக்கு நிறைய ஏற்படுது. இவங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சுக்கிரன் வந்து 11ஆம் வீட்டு அதிபதியான சுக்கிரன் வந்து பாதகாதிபதியாக வருவார். அவர் எந்த தசாபுக்தியில் சுக்கிரன் வந்தாலும் இல்லை சுக்கிரன் பெயர்ந்து இவங்க ராசியோடு சேர்ந்தாலும் சுக்கிரன் சந்திரனோடு இணையும் போதும் சில பிரச்சனைகளை சுக்கிர பகவானால் இவங்களுக்கு வரும். சந்திரனும் சுக்கிரனும் சேரும்போது இவங்களுக்கு என்ன கேட்டிங்கன்னா தேவையில்லாத செலவுகள், அதே போல் கடன் கொடுத்தல். முகம் தெரியாத ஆட்களுக்கு இவங்க கடன் கொடுக்கக்கூடாது. ஃப்ரெண்டுன்னு கடன் கொடுப்பாங்க, அவங்க வந்து கடன் தராமல் மறுத்து விடுவார். இவர் வந்து அதனால் இவருடைய பணங்கள் சில இழப்புகள் ஏற்படும். இவர்கள் வந்து இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் மாட்டிக்கொள்றதுனால இவங்க கண்டிப்பாக கடன் கொடுக்காமல் இருப்பது மிக மிக நல்லது. அதே போல் கடன் வாங்காமல் இருக்கிறதும் நல்லது. ஏன்னா சரியான முறையில் சந்திரன்னா மறையிறது தானே. இந்த சந்திரன் என்ன பண்ணுவார் கேட்டினா அவங்கள கடன் வாங்கிட்டு சில பிரச்சனைகளை ஏற்படுத்துவார். ஆகையால் கடன் வாங்காமல் இருப்பதும் சிறப்பு. தேவைக்கு வாங்கலாம், தேவை இல்லாமல் வாங்க வேண்டாம். நீங்கள் திங்களூர் போய் சென்று சுவாமி தரிசனம் செய்து வந்தால் மிக மிக சிறப்பு. இவங்க இந்த பரிகாரம் செய்யும்போது பார்த்திங்கன்னா திங்கக்கிழமைகளில் செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு. திங்கக்கிழமையில் செய்யும்போது பார்த்திங்கன்னா இவங்களுக்கு ராசிநாதனாகிய சந்திர பகவான் அவருக்கு உண்டான கிழமை திங்கக்கிழமை, இன்னும் இவங்களுடைய நட்சத்திரமாகவே இருந்தால் ரொம்ப ரொம்ப சிறப்பு. அந்த நேரங்களில் திங்களூர் சென்று வழிபாடு செய்யும்போது இவங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளும் வளமும் ஏற்படுகின்றது. இந்த ரியல் ஒன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய கோரிக்கைகளை சேனல் முன்பாக வையுங்கள். நன்றி, வணக்கம்.